السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது ஸாலிஹீன் பாடம் 186. இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபினுடைய 186ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு ஹக்கு ஜௌஜி அலல் மர்அதி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் சார்பாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபினுடைய 186ஆம் நாள் பாடத்துல நாம் 3 ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 3 ஹதீஸுகளில் முதலாவது ஹதீஸானது கணவனின் அனுமதி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இது இருக்கின்றது. அப்போ இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, ஒரு பெண் அவளுடைய கணவன் ஊரில் இருக்கும் சமயத்துல அந்த கணவனுடைய அனுமதியின்றி நஃபில் நோன்பு வைத்தல் கூடாது. அப்ப நஃபிலான நோன்பை வைக்குதல் கூடாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ தன்னுடைய கணவர் ஊர்ல இருக்கிறாங்கன்னு சொன்னா, அப்போ தன்னுடைய கணவர் வீட்டுல இருக்கக்கூடிய சமயத்துல அவன் நஃபீலான நோன்பை வைக்கிறாள்னு சொன்னா, அந்த கணவனுக்கு உடல் ரீதியாக உறவு கொள்வதற்கான தேவை ஏற்படும் பொழுது இவளோடு உறவு கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுரும். அப்போ நோன்பு பிடித்து கொண்டு உடலுறவு வைத்துக் கொள்வது ஹராமானதாக இருக்கின்றது, தடுக்கப்பட்டதாக இருக்கின்றது. இப்போ அதன் காரணமாக ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உங்களுடைய கணவன் உங்க கூட இருக்கிறாங்களா, ஊரில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களா, அப்போ அவங்கள்ட்ட அனுமதி கேட்டு நீங்கள் நஃபீலான நோன்பை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அவங்களுடைய அனுமதி இல்லாம நீங்கள் நோன்பு வைப்பது உங்களுக்கு ஹராம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சொன்னாங்க, அந்த கணவருடைய அனுமதி இல்லாமல் அவனது வீட்டுக்குள்ள, அதாவது அந்த கணவருடைய வீட்டுல எவரையும் ஒரு பெண் அனுமதிக்கவும் கூடாது என்று சொன்னார்கள். அப்போ அந்த கணவனுடைய அனுமதியின்றி தான் வீட்டிற்குள்ள யார் வரணும் போகணும் என்ற ஒரு விஷயம் நடக்கணும் என்று சொல்லலாம் சொல்றாங்க. இப்போ அந்த கணவனுடைய அனுமதியே இல்லாம கணவர் வெறுக்கக்கூடிய ஒருவரை தன்னுடைய வீட்டில சேர்த்துக் கொள்வது அது ரொம்ப மோசமான ஒரு காரியமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட செயல்களை நீங்கள் செய்யாதீர்கள். உங்களுடைய கணவரிடத்தில் அனுமதி கேட்டு நீங்கள் யாரை வேண்டுமானாலும் உங்கள் வீட்டில் அனுமதித்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ இந்த 2 விஷயமும் ஒரு மனைவி தன்னுடைய கணவருக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லித்தரக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதன் காரணமாக தான் கணவனின் அனுமதி என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸானது அமைகின்றது. அப்போ 2வது ஹதீஸ பாருங்க. ஒவ்வொருவரும் பொறுப்பாளரே என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு. அப்போ இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்களாகவே இருக்கிறார்கள். அப்போ உங்களில் அனைவரும் அவருடைய பொறுப்பை பற்றி கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்று சொல்லலாம் சொன்னாங்க. அப்போ உங்கள் எல்லாருமே ஒவ்வொரு பொறுப்பிற்கு தகுந்தவாறு ஒரு பொறுப்பாளராக நீங்க இருக்கிறீங்க. அப்போ அந்த பொறுப்பை நீங்கள் எத்தகைய பொறுப்பாக நீங்கள் செய்தீர்கள்,
அதை நீதமான முறையில் செய்தீர்களா, நீங்கள் அநீதமான முறையில் செய்தீர்களா என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். அல்லாஹ் உங்களிடத்துல கேள்வி கேட்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சொன்னாங்க, தலைவரும் பொறுப்புதாரரே. இப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர் எந்த தலைவராக இருந்தாலும் சரி, அவரும் ஒரு பொறுப்புதாரராக இருக்கிறார், ஒரு பொறுப்பாளராக இருக்கிறார். அப்போ அவருக்கும் கேள்வி கணக்கு கேட்கப்படும். அவருடைய பொறுப்பை அவர் எத்தகைய பொறுப்பாக செய்தார், அவர் நீதமான முறையில செஞ்சாரா, அநீதமான முறையில செஞ்சாரா, தவறான விஷயத்தை செஞ்சாரா, சரியான விஷயமாக செய்தாரா என்பது குறித்தெல்லாம் அவரும் கேள்வி கேட்கப்படுபவராக இருக்கிறார். இன்னும் சொல்லலாம் சொன்னாங்க, ஒரு மனிதர் தன் குடும்பத்தாருக்கு பொறுப்பாளி ஆவார். அப்போ ஒரு நபர் இருக்கிறாருன்னு சொன்னா, ஒரு ஆண் மகன் இருக்கிறாருன்னு சொன்னா, அந்த ஆண் தன்னுடைய குடும்பத்திற்கு அவர் பொறுப்பாளராக ஆகுவார். அந்த குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு தேவை ஏற்படுதுன்னு சொன்னா, அந்த தேவையில் இவர் தான் பூர்த்தி செய்து கொடுக்கணும். அந்த குடும்பத்திற்கு என்னென்ன செய்யணுமோ அந்தந்த காரியங்களை முறையாக செய்து கொடுப்பது இவரின் மீது கடமை. அப்போ அந்த குடும்பத்திற்கு இவர் பொறுப்பாளராக இருக்கிறார். அப்போ ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய வீடு மற்றும் குழந்தைகளுக்கு பொறுப்பாளியாக இருக்கிறாள் என்று சொல்ல சொன்னாங்க. அப்போ ஒரு பெண்ணு தன்னுடைய கணவருக்கான அந்த வீட்டை பாதுகாக்கக்கூடியவளாக இருக்கணும். அந்த வீட்டில் நடக்கக்கூடிய செய்தி, அந்த வீட்டில் யாரு நுழையணும், யாரு போகணும், அந்த வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ளணும், அந்த வீட்டை பராமரித்து அந்த வீட்டை பாதுகாப்பான முறையில் வைத்துக் கொள்ளணும். அப்போ இதுவெல்லாம் ஒரு மனைவியினுடைய கடமையாக இருக்கு. இன்னும் அவளுடைய குழந்தையும் பார்த்து கொள்வது, அந்த அதுவும் அவளுக்கு கடமையானதாக இருக்கு. அதற்கும் அவள் பொறுப்பாளியாக இருக்கிறாள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி மீண்டும் சொன்னார்கள், நீங்கள் அனைவரும் பொறுப்பாளர்களாவீர்கள், உங்களில் அனைவரும் தன் பொறுப்பை பற்றி கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களும் ஏதாவது ஒரு பொறுப்புல அவர் பொறுப்பாளராக இருக்கிறார். அந்த பொறுப்பை சரியான முறையில் அவர் நிறைவேற்றினாரா, நிறைவேற்றவில்லையா என்ற விஷயத்தில் அல்லாஹு தஆலா உங்களிடத்தில் கேள்வி எழுப்பக்கூடியவனாக, கேள்வி கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லித் தந்தார்கள். அதன் காரணமாக தான் ஒவ்வொருவரும் பொறுப்பாளரே என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இருக்கு. அப்போ மூன்றாவது ஹதீஸாக பாருங்க, கணவன் அழைத்தால் வரவேண்டும் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ இதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒரு கணவன் தன்னுடைய தேவைக்காக, அதாவது தான் உறவு கொள்வதற்காக தன்னுடைய மனைவியை அழைத்தாள் என்று சொன்னால், அவள் சமையலறையில் இருந்தாலும் சரி, அவள் அடுப்பில் இருந்தாலும் சரி, அவள் அவனிடத்தில் வரட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு மனைவி ஒரு வேலையில ஈடுபட்டு கொண்டு இருக்கிறா. அப்ப சமைக்குதல் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. அப்போ ஒரு சமைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு விஷயத்த. அப்ப அது சமைக்கக்கூடிய சமயத்துல இடையில நம்ம அப்படியே சமைக்க விட்டுட்டோம் வைங்களேன், பார்க்காம விட்டுட்டோம், அந்த அந்த சாப்பாடு பழுதாகிவிடும். அப்போ அந்த அளவிற்கு சமையல் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. அப்போ அந்த சமையல் அறையில் அவள் இருந்தாலும் சரி, தன்னுடைய கணவர் அவளை உறவுக்காக வேண்டி அழைக்கிறார் என்று சொன்னால், அவள் உடனே அதற்கு பதில் கொடுத்து அதற்கான அந்த ஹாஜத்தை அவள் நிறைவேற்றி கொடுக்கட்டும். அந்த கணவன் அழைத்த அந்த அழைப்பிற்கு உடனே அவள் செல்லட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அப்போ இந்த செய்தியை தான் இந்த ஹதீஸ்ல நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. அதன் காரணமாக தான் கணவன் அழைத்தால் வர வேண்டும் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அப்போ இன்றைய பாடத்துல இந்த 3 ஹதீஸுகளை பற்றி மட்டும்தான் நம்ம பேச இருக்கிறோம். இந்த 3 ஹதீஸுகளுக்கான தர்ஜுமாவையும் விளக்கத்தையும் அதுல சொல்லப்படக்கூடிய செய்திகளையும் இப்பொழுது நம்ம ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 282வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது ரியாது சாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸுகளுடைய வரிசையின் பிரகாரம் இது 282வது ஹதீஸ் என்பதை நமக்கு சொல்றாங்க. இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது, وعن أبي هريرة رضي الله عنه أيضا, மீண்டும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கின்றது. ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. ஐலன் மீண்டும் என்பதாக ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்போ அந்த ஐலன் எதற்காக சொல்றாங்கன்னா, இதற்கு முந்தைய ஹதீஸை அறிவித்தது
இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் தான். அவர்களை தொட்டும் தான் அறிவிக்கப்பட்ட ஹதீஸாக தான் இதற்கு முந்தைய ஹதீஸான 281வது ஹதீஸ் அமைகின்றது. அதுபோலவே மீண்டும் அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இதுவும் இருக்கின்றது என்பதை தெரிவிக்கும் விதமாக தான் இங்க ஐலன் என்பதாக ஒரு வார்த்தையை போட்டாங்க. பாருங்க, அவங்க சொல்றாங்க அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா யஹில்லு லில் மர்அதி, ஒரு பெண்ணுக்கு ஹலால் ஆகாது. அப்ப இந்த இடத்துல லில் மர்அத்தி என்ற ஒரு வார்த்தை விடுபட்டு இருக்கு. சரிங்களா? ஒரு பெண்ணுக்கு ஹலால் ஆகாது. அன் தசூம, நோன்பு வைப்பது ஹலால் ஆகாது. வ ஜௌஜிஹா, இன்னும் அவளுடைய கணவரோ ஷாஹிதுன், ஊரில் இருப்பவராக இருக்கிறார் என்றால் அந்த நிலையில் இல்லா பீதினிஹி, தன் கணவனுடைய அனுமதி கொண்டே தவிர ஒரு பெண் நோன்பு வைப்பது ஹலாலாகாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஒரு பெண் இருக்கிறாள்னு சொன்னா அவருடைய அவளுடைய கணவர் வெளியூர்ல இருக்காருன்னு வைங்க. வெளியூர்ல இருக்கிறாருன்னு சொன்னா இந்த பெண் நோன்பு வைத்துக் கொள்ளலாம் தாராளமாக, பிரச்சனை கிடையாது. அப்போ அவளுடைய கணவர் ஊர்ல இருக்கிறாரு, ஊர்ல வீட்டுல இருக்கக்கூடியவராக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த சமயத்துல அந்த கணவருடைய அனுமதியை கொண்டே தவிர அவள் நோன்பு வைக்க கூடாது என்று சொன்னார்கள். அப்போ அந்த கணவர் அனுமதித்தால் மட்டும் அவள் நோன்பு வைக்கட்டும். ஏன்னா ஒரு ஆணுக்கு சில தேவைகள் இருக்கும், சில சில உடல் ரீதியாக உறவு கொள்ளும் தேவை இருக்கும். அப்ப அந்த சமயத்துல அவர் மனைவியின் பக்கம் தேவையாகக்கூடியவராக இருப்பார். அப்படிப்பட்ட அந்த சமயத்துல இவள் நோன்பு பிடித்தவளாக இருந்தாள் என்று சொன்னால் அந்த உறவு கொள்வது என்பது ஹராமாகிவிடும். அப்ப அதனாலதான் சொன்னாங்க, கணவனுடைய அனுமதியோடு அவள் நோன்பு வைக்கட்டும். கணவன் கூட இருக்கிறாருன்னு சொன்னா அவர் அனுமதி கொடுத்தால் அவள் நோன்பு வைத்துக் கொள்ளட்டும். அவர் அனுமதி கொடுக்கவில்லைன்னு சொன்னா அந்த நோன்பு எந்த விதத்திலும் அவளுக்கு ஹலாலாக ஆகாது, அது ஹராமானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சொல்றாங்க, வலா தஅதன, அனுமதிப்பது ஹலால் ஆகாது. ஃபீ பைத்திஹி, தன் கணவருடைய வீட்டில் அனுமதிக்க கூடாது. இல்லா பிஇذனிஹி, தன்னுடைய கணவருடைய அனுமதி இல்லாமலே தவிர, அனுமதியை கொண்டே தவிர அந்த கணவருடைய வீட்டில் யாரையும் அவள் அனுமதிக்கவும் கூடாது. அப்போ ஒரு ஆள் வீட்டுக்கு வராங்க, கணவன் இல்லாத சமயத்திலோ இருக்கிற சமயத்திலேயோ ஒரு ஆள் வீட்டுக்கு வராங்கன்னு சொன்னா கதவை தட்டுறாங்க, கதவை தட்டி உள்ள வரலாமான்னு கேட்கிறாங்க. அப்போ உடனே உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனைவி அழைத்திடக்கூடாதுன்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த நபர் உள்ள வருவதற்கு இந்த கணவருடைய அனுமதி வேணும். அப்ப கேட்கணும், எங்க இதே மாதிரி ஒரு ஆள் வந்திருக்கிறாங்க, இவங்களை உள்ள விடலாமா அப்படின்னு. கணவர் வெளியூர்ல இருந்தாலும் சரி, உள்ளூர்ல இருந்து வீட்டுல இருந்தாலும் சரி, கணவனுடைய அனுமதியோடு தான் ஒரு நபரை வீட்டிற்குள்ள அனுமதிக்க வேண்டும். அப்படி ஒரு பெண் ஆகியிருக்க வேண்டும். இதுவும் ஒரு பெண்ணுக்கான கடமையாக இருக்கு, ஒரு கணவனுக்கு செய்ய வேண்டிய ஒரு பெண்ணுக்குரிய கடமையாக இது இருக்கு என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸனை புகாரி முஸ்லிம் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது என்று சொல்றாங்க. வஹாதா, இன்னும் இதுவாகிறது, லெஃபுலுல் புகாரி, புகாரி ரஹமத்துல்லாஹி அலி அன்னவர்களுடைய வார்த்தையாக இது இருக்கின்றது என்பதை நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இரண்டு விஷயத்தை சொன்னாங்க. கணவன் ஊரில் இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய அனுமதி கொண்டே தவிர அவள் நோன்பு வைத்துக் கொள்ளட்டும். அனுமதி இல்லாமல் நோன்பு வைப்பது என்பது எந்த விதத்திலும் அவளுக்கு ஹலாலாக ஆகாது. அப்போ அவரை கேட்டு நோன்பு வைக்குதல் என்ற இந்த செயலும் ஒரு மனைவி கணவனுக்கு செய்யக்கூடிய ஒரு ஹக்காக இருக்கு, உரிமையாக இருக்குன்னு சொன்னாங்க. இன்னும் அந்த கணவருடைய அனுமதி இல்லாம அவருடைய வீட்டுல எந்த ஒருவரும் நுழைவதற்கு அனுமதியும் கொடுக்கக்கூடாது இவள். இப்படி அனுமதி கொடுக்காமல் இருப்பதும் அந்த கணவனுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையில் ஒன்றாக இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்கான அந்த கடமையை உணர்த்தி காட்டுவதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே தோதுவாக பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அப்போ 282வது ஹதீஸை நம்ம பார்த்தாச்சு. அடுத்தபடியாக 283வது ஹதீஸானது,
பாருங்க, இப்போ இந்த ஹதீஸ் யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ்? வானிபனி உமரின் ரதியல்லாஹு அன்ஹுமா, அமீரல் முஃமினீனான உமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய மகனான அப்துல்லாஹிபனு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கின்றது என்று நமக்கு சொல்றாங்க. ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவரை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. ஹுமாவுடைய லமீரு ஒன்று உமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், இன்னொன்று அவர்களுடைய மகன் அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். அப்போ அந்த அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் அறிவிக்கின்றார்கள். கால, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் உங்களில் ஒவ்வொருவரும் ராயின் பொறுப்பாளியாக இருக்கிறார். வகுல்லுக்கும் இன்னும் உங்களில் ஒவ்வொருவரும் மஸ்ஊலுன் கேட்கப்படக்கூடியவராக இருக்கிறார். அன் ரஅய்யத்திஹி தன்னுடைய பொறுப்பை குறித்து அவர் கேட்கப்படக்கூடியவராகவும் இருக்கிறார் என்று சொல்லதாலே சொன்னாங்க. அப்போ உங்கள ஒவ்வொருவரும் பொறுப்புதாரியாக இருக்கிறார். ஏதோ ஒரு பொறுப்பை சுமத்தாட்டப்பட்டவராக நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்கிறீர்கள். இன்னும் நீங்கள் அந்த பொறுப்பை குறித்து நீங்கள் எவ்வாறு செய்தீர்கள், அதை முறையாக செய்தீர்களா என்று கேள்வி கேட்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. அப்போ அல்லாஹ்வால நீங்க கேள்வி கேட்கப்படக்கூடியவர்களாகவும் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்றாங்க, வல் அமீரு இன்னும் தலைவராகிறவர் ராயின் அவரும் ஒரு பொறுப்பாளியாக இருக்கிறார். ஒரு கூட்டத்துல ஒரு தலைவர் இருக்கிறான்னு சொன்னா அவரெல்லாம் எந்த ஒரு பொறுப்பும் கிடையாதான்னு கேட்டா அவரும் ஒரு பொறுப்புதாரி தான். அவருக்கும் எல்லா கேள்வியும் கேட்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் சொல்றாங்க பாருங்க, ஒரு ரஜுலு இன்னும் ஒரு மனிதர் ராயின் பொறுப்புதாரியாக இருக்கிறார். அலா அஹ்லி பைத்திஹி தன்னுடைய வீட்டின் குடும்பத்தார்களின் மீது அவர் பொறுப்புதாரியாக இருக்கிறார். எப்படி பார்த்தாலும் ஒரு மனிதர் பொறுப்பாளியாக தான் இருக்கிறார். இப்போ சாதாரணமா ஒரு ஆள் இருக்கிறார், நான் எப்படி பொறுப்புதாரி, யாருக்கு நான் பொறுப்புதாரின்னு கேட்டா அவருடைய குடும்பத்தார்களுக்கு இவர் பொறுப்புதாரியாக இருக்கிறார். அப்ப அவர் குடும்பத்துக்கு அவர் செய்ய வேண்டிய ஹக்கினை உரிமைகளை அவர் முறையாக நிறைவேற்றணும். அப்போ அந்த குடும்பங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குதோ அதை நிறைவேற்றி கொடுக்கணும். அவர்களுக்கு தங்குவதற்கு வீடு கொடுக்கணும். அவர்களுக்கு என்ன தேவை இருக்கோ எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுக்கணும். அப்போ அந்த குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய எல்லா ஹக்கையும் அவர் நிறைவேற்றி கொடுப்பதில் அவர் பொறுப்புதாரியாக அவர் இருக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சொல்றாங்க, ஒல் மர்அத்து இன்னும் ஒரு பெண்ணாகிறவள் ராயியத்துன் அவளும் ஒரு பொறுப்புதாரியாக இருக்கிறார். யாருக்கு? அலா பைத்தி ஜௌஜிஹா தன்னுடைய கணவனுடைய வீட்டின் மீதும், வவலதிஹி இன்னும் தன்னுடைய கணவனுடைய பிள்ளையின் மீதும் அவள் பொறுப்புதாரியாக இருக்கிறாள். இப்போ ஒரு பெண்ணும் பொறுப்புதாரியாக இருக்கிறாள். யாருக்கு? அந்த தன்னுடைய கணவருடைய அந்த வீட்டை பார்த்து கொள்ளும் விஷயத்துல. அந்த வீடானது அவளுடைய பொறுப்புல இருக்கணும். அந்த வீட்டுல யார் வந்து போறாங்க, யார் அனுமதிக்கணும், அந்த வீட்டை எப்படி பராமரிக்கணும், அந்த வீட்டை எப்படி சுத்தமா வச்சுக்கணும், இதுல எல்லாத்துலயுமே ஒரு மனைவி அவளும் பொறுப்புதாரியாக இருக்கிறாள். இன்னும் அந்த கணவனுடைய குழந்தை, அந்த குழந்தையை பார்த்து கொள்ளும் விஷயத்திலும் இவள் பொறுப்புதாரியாக இருக்கணும். அந்த குழந்தைக்கு என்ன வேணும், அந்த குழந்தை பசிச்சா உணவு கொடுக்கணும், அந்த குழந்தை தாகித்தா பால் கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும். அப்ப அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன தேவை இருக்குதோ அதையும் பார்த்து கொள்ளணும். அந்த குழந்தையை நன்கு பாதுகாக்கக்கூடியவளாகவும் அவர் இருக்கணும். அப்ப இந்த விஷயத்தில் ஒரு பெண் அவளும் பொறுப்புதாரியாக இருக்கிறாள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சொல்றாங்க, ஃபகுல்லுக்கும் எனவே உங்களில் ஒவ்வொருவரும் ராயின் பொறுப்புதாரியாக இருக்கிறார். வகுல்லுக்கும் இன்னும் உங்களில் ஒவ்வொருவரும் மஸ்ஊலுன் கேட்கப்படக்கூடியவராக இருக்கிறார். அன் ரஅய்யத்திஹி தன்னுடைய பொறுப்பை குறித்து கேள்வி கேட்கப்படக்கூடியவராக இருக்கிறார். இப்போ ஆரம்பத்துல சொன்ன அதே வார்த்தையை திரும்ப உணர்த்தும் விதமாக, உறுதிப்படுத்தும் விதமாக சொல்றாங்க. இன்னும் உங்கள ஒவ்வொருவரும் பொறுப்புதாரியாக தான் இருக்கிறீங்க. நீங்கள் செய்த ஒவ்வொரு பொறுப்பையும் குறித்து நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை நீங்கள் முறையாக நீங்கள் நிறைவேற்றணும். அல்லாஹு தஆலா கேள்வி கேட்பான். அந்த கேள்விக்கு முறையான பதில் கொடுக்கணும். நம்முடைய பொறுப்பை நம்ம சரியாக செஞ்சோமா இல்லையா நமக்கு முதல்ல தெரியணும். அப்பதான் அல்லாஹ் கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு சரியாக நம்ம பதில் சொல்ல முடியும். அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பினை முறையாக நீங்கள் நிறைவேற்றுவார்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் சொல்லி தந்தார்கள். முத்தஃபகுன் அலைஹி இந்த ஹதீஸினை புகாரி முஸ்லிம் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா,
இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரியாக இருக்கிறார் என்று ஒவ்வொருவராக சொல்லிக் கொண்டு வந்து இறுதியாக சொன்னாங்க, ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய வீட்டை பராமரிக்கும் விஷயத்திலும் தன்னுடைய கணவருடைய பிள்ளையை பராமரிக்கும் விஷயத்திலும் அவர் பொறுப்புதாரியாக இருக்கிறார். அப்போ இந்த இரண்டு விஷயத்தையும் பாதுகாப்பது என்பது ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு செய்யக்கூடிய கடமையாக இருக்கு, ஒரு உரிமையாக இருக்கு என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். இந்த ஒரு விஷயமானது இந்த ஹதீஸ்ல பதிவு செய்யப்படுவதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது என்று நமக்கு சொல்றாங்க. அப்போ இதுதான் 283வது ஹதீஸ். அடுத்தபடியாக இந்த 284வது ஹதீஸை நம்ம பார்ப்போம். அப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது, وعن أبي علي طلق بن علي رضي الله عنه அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கின்றது என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ அபு அலி என்று சொல்லப்படக்கூடிய அலி என்பவருடைய மகனான தொல்க ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது என்று சொல்றாங்க. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், கால அவர்கள் சொன்னார்கள், இதா தஅர் ரஜுலு ஒரு மனிதர் அழைத்தால், ஜௌஜதஹு தன்னுடைய மனைவியை அவர் அழைத்தால், லிஹாஜதிஹி தன்னுடைய தேவைக்காக வேண்டி அவர் அழைத்தால் என்று சொன்னால், ஃபல்தஅதிஹி அவள் அவனிடத்தில் செல்லட்டும், அவள் அவனிடத்தில் வரட்டும், வ இன் கானத் அல தன்னூரி அவள் அடுப்பின் மீது அவள் ஆகியிருந்தாலும் அவள் அவனிடத்தில் வரட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஒரு ஆண் அவன் தன்னுடைய மனைவியை தன்னுடைய தேவைக்காக வேண்டி அழைக்கிறான், அதாவது உடல் தேவைக்காக வேண்டி உறவு கொள்ளுவதற்காக வேண்டி தன்னுடைய மனைவியை அழைக்கிறான் என்று சொன்னால், அவள் அடுப்பில் ஆகியிருந்தாலும் வரட்டும் சொன்னாங்க. அடுப்பில் ஆகியிருந்தால்னா ஒரு அடுப்பில் நின்றுட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கிறா, ஏதாவது ஒரு உணவை ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிறாள்னு சொன்னா, அந்த கணவன் கூப்பிட்ட உடனே அந்த சாப்பாடை அப்படியே போட்டுட்டு அந்த அந்த சமைக்கக்கூடிய அந்த அடுப்பில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை அப்படியே போட்டுட்டு தன்னுடைய கணவனுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக அவள் வந்து வரட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அந்த சமயத்திலும் கூட தன்னுடைய கணவருக்கான ஹாஜத்தை நிறைவேற்றணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையாக கற்றுத்தந்தார்கள். இப்போ இந்த செய்தியை தான் இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லித்தராங்க. பாருங்க, ரவாஹு திருமிதி, இந்த ஹதீஸனை திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். ஒன் நசை, இன்னும் இமாம் நசை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களும் அறிவித்தார்கள் என்று சொல்றாங்க. வகால திருமிதி, இன்னும் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொன்னார்கள், ஹதீசுன் ஹசனுன் சஹீஹுன், இந்த ஹதீஸனை சஹீஹான ஹசனான ஹதீஸ் என்பதாக திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொன்னார்கள் என்ற இந்த செய்தியின் நமக்கு இங்கு பதிவு செஞ்சு தராங்க. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழே அமைவதற்கான பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களா இல்லையா, ஒரு பெண் அவள் அடுப்பில் ஆகியிருந்தாலும் சரி, அடுப்பில் ஏதாவது ஒரு விஷயத்தை சமைத்து கொண்டிருந்தாலும் சரியே, அவளுடைய கணவன் அவளை உறவிற்காக வேண்டி அழைக்கிறார் என்று சொன்னால், அதை விட்டுவிட்டு அந்த அடுப்பில் இருக்கும் விஷயத்தை விட்டுவிட்டு அப்படியே தன்னுடைய கணவனிடத்தில் செல்லட்டும், தன் கணவனுடைய ஹாஜத்தை நிறைவேற்றுவதற்காக, தேவையை நிறைவேற்றுவதற்காக அவள் வரட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப இதுவும் ஒரு பெண் ஒரு கணவருக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருக்கு. கணவர் அழைத்தால் உடனே பதிலளிக்க வேண்டும் என்ற இந்த செயலும் ஒரு கடமையாக இருக்கின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி தருகிறார்கள். அப்போ இந்த செய்தியானது இந்த ஹதீஸில் பதிவு செய்யப்படுவதன் காரணமாக தான் இந்த ஹதீஸு இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்தில் நம்ம இந்த 282வது ஹதீஸ்
283வது ஹதீஸ், 284வது ஹதீஸ் என்று இந்த 3 ஹதீஸுகளை பற்றி இதில் சொல்லப்பட்ட விஷயங்களை குறித்தும் இதற்கான தர்ஜிமா விளக்கத்தையும் அதில் சொல்லப்பட்ட கூடுதல் செய்தியும் பற்றி முழுமையாக நம்ம பார்த்து நிறைவு செஞ்சாச்சு. அல்ஹம்துலில்லா. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 285வது ஹதீஸை குறித்தான செய்திகளையும் அதற்கான தர்ஜிமாவும் விளக்கத்தையும் பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.